என்னோட பேர் தேவிகா. நான் கவுந்தபாடியில வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு வயசு 21 ஆகுது. என்னோட கணவர் தான் ராகுல். அவரும் நானும் இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபர்ஸ்ட் பேசி பழகுனது. ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல 2 பேரும் பேசணும், மனசுக்கு பிடிச்சி பேசணும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அளவுக்கு போச்சு. அவங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்து பேசினாங்க. அவங்க அம்மா, அப்பா, ராகுல் 3 பேர் தான் வந்து பேசினாங்க. நாங்க எங்களுக்கு குடும்பம்ல யாரும் இல்ல, என் பையனுக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லி வந்து நின்று பேசினாங்க. எங்க குடும்பத்துலயும் சரின்னு சொன்னாங்க, நல்லா பாத்துக்கோலாம் சொல்லவும் சரின்னு சொல்லி நம்ம கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயில்ல தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சுன்றது தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி, கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களாமா. அந்த பொண்ணு கூட 6 மாசம் பொழைச்சிருக்காங்க. அப்படி இருந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு சரி போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தேன். 1 வருஷம் எங்க மாமியார் வீட்டுல தான் இருந்தோம். எங்க மாமியாருக்கு எங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். ஆனா அது அப்பவே சால்வ் ஆயிரும். ஒரு கட்டத்துல அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க சொல்லாம சொல்றன்ற பேர்ல போன்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு மனசுக்கு பட்டு நாங்க கோயில்ல வந்து கேட்டோம். இப்படி நாங்க போலான்னு இருக்கோம், அவங்களும் எங்களை போக சொல்றாங்க, நாங்க போனா நல்லா இருக்குமான்ட்டு. அவருக்கு பக்தி அதிகம், கருப்பசாமி பக்தி ரொம்ப அதிகம். போய் கேட்கலான்னு சொல்லி அங்க எல்லாமே கேட்டோம். கேட்டுட்டு போங்க நல்லா இருக்கும், பட வாய்ப்பும் வரும், நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி நம்பி அங்க போனோம். எங்க மாமியார் ஆரம்பத்திலே வந்து அவர் கேட்டார்னா, குடிக்கிறது கேட்டார்னா சரிப்பா வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. குடிச்சாரு, குடிக்கலீங்களா சொல்ல மாட்டேன். கொடுமையெல்லாம் பண்ணனது இல்லை, நல்ல மனுஷன்தான், கொடுமையெல்லாம் பண்ணது இல்லை. நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த மனுஷன் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு பொழுதாடு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கல. பொழுதாடு இப்படி ஆயிடுச்சு, நியூஸ் வந்துச்சு, செத்தே போயிட்டாரு, விட்டுட்டும் போயிட்டாரு. நான் என்ன போய் பேச முடியும், என்ன பண்ண முடியும்? அழுகதான் முடியும். அதை தான் பண்ணினேன். ஆனா அங்க போயிட்டு என்னை அழுகவும் விடல, எதுவும் பண்ணல. என்னை பக்கத்துல நெருங்க கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க மாமனார் என்னை தங்கமயிலு அவ்வளவு பேசுற மனுஷன் அவ்வளவு தூரம் என் கூட இருந்தாரு. நாங்க எங்களோட முறைப்படி பண்ணிக்கலான்ற அளவுக்கு நாங்க எல்லாமே பேசணும். பேசி சரின்னு சொல்லி கூட்டிட்டு போனவங்க ஆம்புலன்ஸ்ல போக போக தர்காவுக்கு போலான்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அவங்க முறைப்படி பண்ணாங்க. எனக்கு எந்த சடங்குமே பண்ணலையே. அவங்க எனக்கு ஏதோ ஒரு சடங்கு, தாலி அத்து விடுறது எதுவுமே பண்ணல. என்னை அவங்களோட இதுலயே லைன்லயே வச்சுக்கலாம். அவன் எனக்கு வந்து மருமகளே இல்ல, ராகுலுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மைண்ட் செட்ல அப்படியே ஒதுக்கியே வச்சுட்டாங்களோ தவிர, நான் தான் ராகுல் பொண்டாட்டி, அவ என் மருமகன்னு சொல்லி என்னை வெளியிலேயே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, முகத்தை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இருந்தது போதும். அவரு அந்த மனுஷனே இல்ல. அப்படி இருக்கும்போது என்னை ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, என்னை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? உங்க பிள்ளைய உங்க கூட வந்து இருக்கேன்னு சொல்றேன், எனக்கு சடங்கெல்லாம் முடிச்சு விடுங்க. நான் உங்க பிள்ளைய வந்து உங்க வீட்லயே நான் இருக்கிறேன், உங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே கேட்கிறேன். பையனோடத மட்டும் வேணும்னு கேக்குறீங்களே, அவனோட டிராஃபி வேணும், ட்ரெஸ் வேணும்னு கேக்குறீங்களே, நான் எங்க போவேன்? தெருவுக்கு போவேனா? உங்க பையனை தானே கல்யாணம் பண்ணிருக்கேன், உங்க பையன் கூட தானே வாழ்ந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நான் எப்படி இருந்தேன், எது இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க?